ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் ஸ்டோரி லைன் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா போக போக இருக்கிற எபிசோட்ஸில் சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 17. நம்ம ஹீரோ கையை எப்படி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கப்போ கார்னடே எப்படி தான் நிறைய பேரை கொண்டிருப்பா. அச்சோ நீ என்ன ஷூட் பண்ணிடுறதா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு பயப்படுறான். இவனால ஆரோஸை பார்க்க முடியுதா அப்படின்னா இவன் ஒரு காட் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லி சாக்கியோ நம்ம ஹீரோவை யோசிக்கிறாங்க. நான் மெட்ரோபாலமன் ஃப்ரெண்டு தான், அதுக்கு நான் கெட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் அப்படின்னா இவனுக்கு மெட்ரோபாலமன் யாருன்னு தெரியுமா? இவன் பறந்து போகாம நிற்கிறான்னா இவனோட ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் ரேங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து ரெட் ஆரோ வச்சு அவனை ஷூட் பண்ணியிருந்தான். நீ காட் கேண்டிடேட்டா நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அப்படின்னு அவன் சொல்றான். நான் காட் கேண்டிடேட்டா இருந்தால் தான் உனக்கு என்ன பிடிக்கும்னா நான் ஆமான்னு தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். பேலன்ஸ் இருக்கிறது அந்த மியோனிங்கிற ஸ்பெஷல் ரேங்க் ஏஞ்சல் மட்டும்தான், அப்படின்னா அது அந்த பிரதர்ஸ் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரதர் இதோட உன்னோட கஷ்டம்லாம் தீந்துரும், நீ சூசைட் பண்ணி இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனோட பிரதரையே வந்து ரெட்டரை வச்சு ஷூட் பண்ண ரெடியா நின்றுட்டு இருக்கான். அவன் பிரதருக்கும் அது ஓகேவா தான் இருக்கு. இவன் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடியா நிற்கிறான். இப்போ அந்த பையன் ரெட்டரை ஷூட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அவனோட ரெட்டரை வச்சு தடுக்கிறான். அந்த சின்ன பையனோட ஏஞ்சல் இப்போ அந்த இடத்துக்கு வருது. இது ஓப்பரோ ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ், இவ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆச்சே அப்படின்னு சொல்லி நான் சொல்லப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஸ்பெஷல் ரேங்க் ஏஞ்சல் மட்டும்தான். ஹே அப்படின்னா உன்னோட ஏஞ்சல் ஸ்பெஷல் ரேங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ ஏஞ்சல்ஸா அப்படின்னா அப்படின்னு சொல்லி கார்னரே ஃப்ரெண்டு கேட்குறான். சரி நான் உண்மையை ஒத்துக்கிட்டு நான் காட் கேண்டிடேட்லாம் கிடையாது, நான் ஆமான்னு சொன்னாதான் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்லவோ எல்லா காட் கேண்டிடேட்டையும் கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவோ மெட்ரோபாலமன் உண்மையிலேயே யாருங்கிறது எனக்கு தெரியும், நான் எப்படியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன், ப்ளீஸ் என்ன கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீங்க யாரை இஷ்டத்துக்கு எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனோட பிரதர் கேட்கவும் பிரதர் வெயிட் பண்ணு, நீங்க ரெட் அண்ட் எல்லோ தானே, உங்க ஃபேஸை கவர் பண்ணாம வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த காட் கேண்டிடேட் பையன் கேட்கறான். எனக்கு சாகிறதுல தான் வரப்போ, ஸோ நீங்க என்னை பத்தி கவலைப்பட தேவையில்லை, இந்த ரெட் அரபை யூஸ் பண்ணி நான் எல்லாருக்கும் அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கேன். சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, நான் இந்த ரெட் அரபை யூஸ் பண்ணி அவங்கள சூசைட் பண்ணுங்கன்னு சொன்னா இறந்து போயிடுவாங்க. என்னோட தாத்தா அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, அவர் ஆசைப்பட்டபடியே அவருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான டெத்தை கொடுத்தேன். எங்க அம்மா வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்க. எங்க அப்பா இதை நினைச்சு டெய்லியும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, என்னால அவர் கஷ்டப்படுறத பார்க்க முடியல, நீங்க சாகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டேன். அவரும் ஆமா அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதை பண்ணுங்கன்னு நான் அடுத்த நாளே அவரும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த பையன் சொல்லப்போ நீ உங்க அம்மாவையும் ரெட் அரை வச்சு ஷூட் பண்ணிட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களும் கில்ட்டி ஃபீலிங்ல இருந்தாங்க, அவங்களும் சீக்கிரமா சூசைட் பண்ணிட்டாங்க, அவங்க கூடவே சேர்ந்து அவங்க பாய் ஃப்ரெண்டும் இறந்து போறேன்னு தான் சொன்னான். ஆனா நான் ரெட் அரை வச்சு ஷூட் பண்ணேன், ஆனா அவன் இறந்து போறதுக்கு ரொம்பவோ பயந்தான். சூசைட் பண்றேன்னு வாயால சொல்ற எல்லாருக்குமே அந்த தைரியம் இருக்காது, பட் ஆனா அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டான். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, சூசைட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற தைரியத்தை நான் அந்த ரெட் அரோ மூலியமா கொடுக்குறேன். விங்ஸ் அண்ட் ஆரோஸ் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நான் வாழ்றதுக்கான அது ஒரு ஹோப்னு தான் நினைச்சேன், ஆனா லேட்டா தான் எனக்கு புரிஞ்சுது மக்கள் வாழ்றதுக்கு அவங்களோட ஆசைகள் தான் காரணம்னு சொல்லி அப்படின்னு அந்த பையன் சொல்லவோ ஆமா அப்படின்னு நம்ம ஏஞ்சலும் சொல்லுது. உன்னை ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ்ன்னு சொல்றது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்றவள் சொல்றான். நான் என்னோட ஆசைகளை பத்தி கவலைப்படாம மற்றவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் சாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க ஆசைப்பட்டதை கொடுத்தேன். என் பிரதரை இப்போ ஷூட் பண்ணி சூசைட் பண்ண வச்சுட்டு நானும் இறந்து போயிருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லவும் இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ தடுக்கிறான். ரெட் நீ இதுல தேவையில்லாம தலையிடாத, என்ன சாக விடு, நான் இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. சூசைட் பண்றது மட்டும் சட்டப்படி தப்பு இல்லைன்னா இங்க நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, மனுஷங்களால மட்டும்தான் சூசைட் பண்ண முடியும், அது மனுஷங்களோட ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஆனா சூசைட் பண்றது தப்பு, அது கொடுமையானது, நீ ஹாப்பியா வாழ்றதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ உன்னோட சுயநலத்துக்காக தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு பையன் சொல்லவும் ஹே நீ அதை விட்டு தள்ளு, நீ இறந்து போனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம கேட்கப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு அந்த பையன் சொல்றான். நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க, உன்னை நினைச்சு யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்லி, ஆனா எனக்கு நல்லா தெரியும் அந்த மெட்ரோபாலமன் அவன் என் ஃப்ரெண்டு தான், அவன் கூட அந்த லெவலுக்கு நான் க்ளோஸ் கிடையாது. நிறைய பொண்ணுங்க அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியும் அவன் யார்கிட்டயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டல, அவன் எப்பவோ தனியாவே தான் இருந்தான். அவன் தான் எங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருந்தான், ஆனா நான் எப்ப கூப்பிட்டாலுமே பொண்ணுங்களை பார்க்க போகும்போது அவன் என் கூட வருவான். அவன் என்ன ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைக்கலனாலுமே கூட நான் கூப்பிட்டாப்பெல்லாம் என் கூட வந்தான். மெட்ரோபாலமன் இறந்ததை நினைச்சு உலகத்துல எல்லாருமே ஹாப்பியா தான் இருந்தாங்க, ஆனால் என் ஒருத்தனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவன் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் நடந்துக்கிட்டான், அவனால தான் இப்போ எனக்கு ஒரு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கா. ஹே பேசாம நீ வேணா லவ் பண்ணி போகிறேன், உன் லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்துட்டா உனக்கே வாழணுங்கிற ஆசை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இந்த பையன் சோகமாகவே உட்காந்துருக்கவும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ மற்றவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலைனாலும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீ இல்லாமல் போனா நீ மற்றவங்க கிட்ட க்ளோஸாக இல்லைன்னா கூட நீ இல்லாமல் இருக்கிற அந்த காலியான இடத்த பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கானடே ஃப்ரெண்ட் மீசுக்கி சொல்லவும் நீ பேசினதுல என் மனசு கொஞ்சம் மாறி இருக்கு, நான் இப்போதைக்கு சூசைட் பண்ணல பிரதர்,
என்னை மன்னிச்சிரு, நீ சூசைட் பண்ணுறதுக்கு நீயே ஒரு வழியை தேடிக்கோ அப்படின்னு சொல்லி நாகவமி சொல்கிறான். மற்றவங்க கஷ்டப்படாதபடி நான் எப்படியாச்சும் சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், காட் செலெக்ஷன் ப்ராசஸில் நீயே ஒரு ஆளாக இருக்க, ஸோ உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ இதில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா நீயே ஒரு காட் கேண்டிடேட் அப்படின்றவள் சொல்லவும், சரி அப்போ நெக்ஸ்ட் காடை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன், அது வரை சூசைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜப்பான் மட்டும் இல்லை, மொத்த கண்ட்ரியும் இப்போ நம்மளை தான் தேடிக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த செலெக்ஷன் ப்ராசஸை சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி நீங்கள் யாரை வேணா காடா சூஸ் பண்ணுங்க, நான் என்னோட அப்ரூவலை கொடுக்குறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான். நாகவோமியவோ அவனோட பிரதரையும் இவங்க தங்கியிருக்கிற அபார்ட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் போலீஸ் ஆஃபீஸர், அவங்க டிபார்ட்மெண்ட்க்கு துரோகம் பண்ணிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த லேடியை பார்த்து நாகவோமி கொஞ்சம் வெக்கப்படுறான். நிறைய ஆட்கள் கூட சேர்ந்து அவன் ஒன்றா இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறான். Shuji Nakaumi, first rank angel ogre. உங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடியல, பட் கரெக்டாக சொன்னா ஆஃபீஸர் கேட்கவும் கரெக்ட் தான் அப்படின்னு ஊமே சொல்றா. எங்களாலேயோ பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி மற்ற 2 பேர் சொல்றாங்க. அடுத்தது சூசுமோ, இவன் எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சே நம்ம இன்னும் எந்த காட் கேண்டிடேட்டையுமே கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சூசுமோ வருத்தப்படவும், பொறுமையா வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் ஏஞ்சல் பண்ணாமா சொல்றான். அடுத்தது யோரிட்ட மாதிரி, இவ காலேஜ் முடிச்சுட்டு 2 இடத்துல ஒர்க் பண்ணிருக்கா, ஆனா 2 இடத்துலயுமே ஒழுங்கா வேலை பார்க்காம வேலையை விட்டு நின்றுட்டா. திடீர்னு ரொம்பவும் லக்ஸரியஸா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்றாரு. அடைச்சா என்ன போலீஸ் கஸ்டடியில இருந்தா போன் தர மாட்டாங்களா, போன் இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நீ சொன்னதுனால தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சண்டை போட்டா அவங்க உன்னை பிடிக்க வர்றது டேஞ்சர், சரண்டர் ஆகுறது தான் பெஸ்ட் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லுது. இன்னும் ஒரு காட் கேண்டிடேட்டை பத்தி நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் சொல்லவும், ஒரு சின்ன அப்டேட், நான் பேசாம வேற ஸ்கூல் மாறிட்டு அதுக்கப்புறம் சூசைட் பண்ணா என் கிளாஸ்மேட்ஸ் வருத்தப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு நாகவமி கேட்கறான். இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இப்ப நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், நாங்க வருத்தப்படுவோம் அப்படின்னு மியூசிக்கி சொல்றான். நீ பேசாம காடா மாதிரி சூசைட் பண்றவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம்ல அப்படின்னு நாசை சொல்லவும், அந்த ஏஞ்சல் என்ன சொல்லுது அப்படின்னு அவன் கேட்கறான். நாகவமி பேசாம காடா மாதிரி ஹியூமன்ஸை சூசைட் பண்றதுக்கு ஃப்ரீடம் கொடுக்க வேண்டியதுன்னு கேட்கவும், இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு ஆஃபீஸர் சொல்லவும், நீங்க என்ன ஏமாத்தலாம் பிரெயின் வாஷ் பண்ணலாம்லாம் பார்க்காதீங்க, நான் எப்படியும் மாற மாட்டேன், ஹியூமன் லைஃப்க்கு ஒன்றும் அவ்வளோ வேல்யூலாம் கிடையாது, 2 ஹியூமன்ஸோட ஆசைகள் அதில் கிரியேட் ஆகிற ப்ராடக்ட் தான் இந்த உயிருங்கிறதே, என்னோட மோசமான அப்பா அம்மாவுக்கு கிரியேட் ஆன ப்ராடக்ட் தானா, ஸோ அவங்க கிரியேட் பண்ண இந்த ப்ராடக்ட் அவங்கள விட ரொம்பவும் மோசமாக தான் இருக்கும், இப்படி இருக்கிற நான் வாழவே தகுதி இல்லாதவன், நான் வாழ்றதுக்குன்னு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு நாகவமி கேட்கவும், நீ சொன்னது கரெக்ட் தான், ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட ஆசைகளுக்காக தான் வாழ்றாங்க, பிடிச்ச சாப்பாடை சாப்பிடணும், லவ் பண்ற பர்சன் கூடவே வாழணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாழ்றதுக்கான நம்பிக்கையவே தருது, உங்க அம்மா அப்படி பண்ணதுனால தான் நீ இப்படிலாம் ஃபீல் பண்றங்கிறத என்னால புரிஞ்சுக்கிட முடியுது, ஆனா உன்னோட ஹாப்பினஸை தேடி நீ போக ஆரம்பி, உன்கிட்ட விங்ஸ் இருக்கு, நீ இந்த இடத்த விட்டு எப்பனாலும் பறந்து போகலாம், இல்ல உன் ரெட்டரை வச்சு எங்க எல்லாரையும் நீ சூசைட் பண்றத ஒத்துக்கிட வைக்கலாம், இல்லைன்னா உன்னோட சந்தோஷத்தை நீ முடிவெடுக்கலாம் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்லவும், நாகவமி ஓடி போய் கையை கழுவிட்டு, சரி ஓகே நான் சூசைட் பண்ணல, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லப்போம், அந்த லேடி போய் கர்ச்சிஃபை கொடுக்கவோ திரும்பவும் வெக்கப்பட்டுக்கிட்டு அதே இடத்துல போய் உட்காருதான். டிவியில பேட்டி கொடுத்தப்போ சூசுமோ இது எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கிடலாம் அப்படின்னு தானே சொன்னான், அப்படின்னா இதை நம்ம பேசிய ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம், உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு இந்த ஆஃபீஸர் சொல்றாரு. காட் கேண்டிடேட் இதெல்லாம் உண்மையா இல்லையா, ஆனா கவர்மெண்ட்டே இவங்களை தேடுறாங்கன்னா இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கவோ, வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது, போய் பார்த்தா ரெட் அண்ட் எல்லோ தானே அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இது ஃபாஸ்ட்டாக நியூஸ் சோஷியல் மீடியாவில் பரவும், நம்மளால அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் வந்திருக்கோம், இந்த காட் செலெக்ஷன் ப்ராசஸ் யார் மனசு கஷ்டப்படாதபடி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ சோசுமா அந்த இடத்துக்கு வரான். ஹே ரெட், உண்மையிலேயே இது நீ தானே, உன்னை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் உண்மையிலேயே நீ தான் ரெட்டா, அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சோசுமா கேட்கவும், நீ வேணா என்ன ஷூட் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, உண்மையாக தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி அவன் ஷூட் பண்ணவும் நம்ம ஹீரோ தடுக்கிறான். உண்மையிலேயே இது நீ தான், நம்ம இதை திரும்ப பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்கவும், நம்ம சில விஷயங்கள் பேசணும், அது இங்கே வேண்டாம் தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அவுட்டர் ஸ்பேஸில் போய் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோவும் சாக்கியா அவங்க ஃபேஸை காமிக்கிறாங்க. உன்கிட்ட தானே ஒயிட்டாரோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம், ஆமா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இவனை பார்க்க நல்லவ மாதிரி தான் தெரியுது, நீ எங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கியான்னு கேட்குவா. அந்த பையனை ஓகே அப்படின்னு சொல்றான். இந்த ஃபோன் வழியா எங்களை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம எல்லா காட் கேண்டிடேட்டும் இப்படி ஒன்னா இருக்கிறதுனால கடைசி காட் கேண்டிடேட்டையும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிதானே சூசுமா கேட்டுட்டு, சரி ஓகே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். எல்லா காட் கேண்டிடேட்டுமே இப்போ ஒன்னா இருக்காங்க, ஒரே ஒருத்தன் தான் பேலன்ஸ். இப்போ 5 ஏஞ்சல்ஸ் வந்து டுமாரி முன்னாடி வந்து நிக்குது, நாங்க இருக்கிறது யார்கிட்டயோ காட்டிக்கிடாதா அப்படின்னு ரவல் சொல்றான். சார் அந்த பொண்ணு டிஃப்ரெண்டா நடந்துக்கிடுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், அந்த பொண்ணு என்ன ஏஞ்சல்ஸ் கிட்ட பேசுதுன்னா நினைக்க, எனக்கு இது மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆஃபீஸர் சொல்றான். எல்லா கேண்டிடேட்ஸும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுக்க போறாங்க, அதுக்கான இன்விடேஷன் தான் இது அப்படின்னு ரவல் சொல்றான். நம்ம 5 பேர் ஒன்னா இருக்கோம்னு தெரிஞ்சா கடைசி காட் கேண்டிடேட் வெளியே வந்துருவான். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம அமைதியான முறையில தான் பண்றோங்கும் போது யார் தான் வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் ஒத்துமையா இருக்கும்போது கடைசி காட் கேண்டிடேட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நாகவமி யோசிக்கிறான். எல்லா காட் கேண்டிடேட்டும் பேசி ஒரு முடிவெடுக்க போறாங்களா, இது நல்ல ஐடியா, ஆனா இந்த இடத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு எபிசோட் வந்துட்டு கொஞ்சம் போரிங்கா நார்மலா ஸ்லோவா போற மாதிரி தெரியலாம், ஆனா பொறுமையா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.